So hi, this is Salisha. Fibromyalgia அப்படின்னா என்ன? It is a pain syndrome அப்படின்னு சொல்லலாம். So algiana pain. So pain in the muscles. So fibrona என்ன? Soft tissues like tendons or ligaments. So இதுதான் fibromyalgia அப்படின்னு நம்ம சொல்றோம். It is a chronic pain disorder. So chronicனா ரொம்ப மாசங்களா ரொம்ப வருஷங்களா இந்த பெயின் வந்து ரொம்ப பர்சிஸ்டண்டாக இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த க்ரானிக் பெயின் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், பெயின் த்ரூ அவுட் த பாடி இருக்கும், அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டு இருப்பாங்க, அண்ட் அவங்களோட ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்கும், தூங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அண்ட் ஒன்ஸ் தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வேக் அப். ஸோ அந்த மாதிரி தூங்குவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க எழுந்திரிக்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட மென்டல் ஸ்டேட்டும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இல்லை ஆன்சைட்டிக்கு போயிடுவாங்க, இல்லை அப்படின்னா டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் குவைட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். ஸோ இதுதான் ஃபைப்ரோமயால்ஜியா. ஸோ இதை ஈஸியாக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம்தான். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ லேப் டயக்னோசிஸில் கண்டிப்பாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இமேஜிங் ஸ்டடீஸ் லைக் சிடிஓ எம்ஆர்ஐலையும் இதை கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஏதாவது ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ ஒன்லி த்ரூ த அப்சர்வேஷன் ஆஃப் தீஸ் சிம்டம்ஸ் வந்து கேரிட் ஃபார் few months or years. ஸோ இது எக்ஸ்டென்சிவாக ஆச்சு அப்படின்னா அது ஃபைப்ரோமயால்ஜியா தான். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது. சரி, வாட் குட் பி த மேனேஜ்மெண்ட்? அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது பீயிங் எ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ ஆப்வியஸாக எக்ஸசைசஸ் தான். ரொம்ப விகரஸான எக்ஸசைஸ் வேண்டாம், ரொம்ப ஜென்டிலான மைல்டு எக்ஸசைஸ் இது பண்ணாவே போதும். அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் தான் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல். கண்டிப்பாக இது பண்ணாதான் உங்களோட அந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன் அப்படின்றது மாறும், அண்ட் உங்களோட மென்டல் ஸ்டேட்டை நல்ல பேலன்ஸ்டாக வச்சுக்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்னிங் மியூசிக், இல்லை ட்ராயிங், பெயிண்டிங், இல்லை பிடிச்சமான மியூசிக் பார்க்கறது, பாடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு வேஸ்ட் பேஸ்கெட் சிம்டம்ஸ்ன்னு கூட சொல்லலாம்.